பாஸ் பார்க்கவே விருப்பம் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு தான் சவுண்டாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. கனி அக்காவை கேட்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் எனக்கு விஜே பார்வை வச்சு செஞ்சாங்க பாருங்க. இப்படி வாரமும் பிக் பாஸ் ஏன் அவங்கள காப்பாத்துதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகலாமோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா மூமெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தான். என்னடா இவ்வளோ நாள் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிக் பாஸ் பார்க்கவே விருப்பம் இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு இரிட்டேட்டாக இருந்தது. பட் இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா வைல்ட் கார்டு ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரப்போகுது. அதை இன்றைக்கி விஜய் சேதுபதி அண்ணா வாயிலே வந்துருச்சு. நாளைக்கு தான் அந்த என்ட்ரி. அதனால தான் இன்றைக்கி எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி யார் எவிக்ஷன் பண்ணாங்கங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஏன்டா இவ்வளோ நாளில் ஆக்சுவலி சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்க்கும்போது கூட எனக்கு அதை பற்றி பேசவே விருப்பம் இல்லாமல் ஆனது காரணம் என்னென்னா எல்லா இடத்துலையும் அவர் அவங்க என்ன பண்ணாலும் சரிங்கிற மாதிரியே போய்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது. இன்னைக்கு தான் சவுண்டாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. உள்ளே எப்போ பார்த்தாலும் சவுண்டு மட்டுமே இருக்குங்கிறதுனால விஜய் சேதுபதி என்ன சவுண்டை ஆஃப் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி தான் விஜய் சேதுபதி என்னோட ஒரிஜினல் சவுண்டு டைரெக்டாக அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் திவாகர் அவரை கேள்வி கேட்குறேன். அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வினோத்தாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்சனாக இருந்தாலும் நம்ம ரம்யாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு தகுதி இருக்கா, தராதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய வேர்டு. அவர் அதுக்கான விளக்கம் உள்ள என்னென்னமோ மாற்றி கொடுத்தாலும் அந்த வேர்டோட அளவு ரொம்ப தப்பானது. ஸோ அதை கண்டித்ததாக இருக்கட்டும், நம்ம எஃப்ஜேவை கண்டித்ததாக இருக்கட்டும், முக்கியமாக நம்ம கனி அக்காவை கேட்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எப்படி கனியை மற்றவங்களாம் சட்டை போடாத போது உங்களுக்கு அந்த வல்கர் தெரியாதது, அது எப்படி திவாகர் பண்ணும்போது மட்டும் தெரியுது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதே இது நம்ம வினோத் அண்ணா ரீல்ஸ் பண்ணுறத நீ மாஃப் பண்ணது தப்புன்னு சொன்னதாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே இன்றைக்கி தாங்க எபிசோடே செம்மையாக இருந்துச்சு. அதில் எனக்கு விஜே பார்வை வச்சு செஞ்சாங்க பாருங்கள். இப்படி கத்திக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குது, அதே தானே எங்களுக்கு இருக்கும். என்ன பண்ணி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் உள்ளே போல திவாகர் அவர்களே அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். எபிசோடு செம்மையாக இருந்தது உண்மையிலே. இதில் இன்றைக்கி யார் வெளியே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் அவர் தான் வெளில போயிருக்காரு. ஏன் அப்படின்னா ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த போன வாரம் எபிசோடில் பயங்கர பீஃப் சவுண்டு போடாத குறை தான் அவ்வளோ எங்களால் போடவே முடியல அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இருந்தார். இவ்வளோ வாரங்கள் சரியாக தெரியாமல் இருந்தவர் அன்றைக்கி திடீர்னு அப்படி ஒரு இது வந்தது. அவர் கேட்குறது நான் கோவம் வந்தால் கூட ஏதோ ஒரு வார்த்தை பேசினா சரிங்களாம், ஆனால் அவ்வளோ பீப் சவுண்ட் போட முடியாத அளவுக்கு பேசுகிறது, ஏன்னா குழந்தைங்களாம் பார்க்குறாங்கன்னு வேறு சொல்கிறீங்க, இதெல்லாம் அப்போ தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக இருக்கட்டும், அவ்வளோ டென்ஷனாக பேசினதாக இருக்கட்டும். இந்த மாதிரி தான் நாங்கள் கேட்டோம். இதை வாரம் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ கூட நம்ம கலையரசனை இன்றைக்கே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவரும் வெளில சந்தோஷமாக தான் வெளில வந்தார். ஏன்னா அவர் சொல்லும்போது கூட கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களே, இது உங்களுக்கு இதுவாக தெரியலையான்னு கேட்கும்போது கூட அவர் சிரிச்சுட்டு தான் இருந்தார். அப்போயே விஜய் சேதுபதி செம்ம டென்ஷன் ஆகிட்டார். திவாகர் அவரும் புரிஞ்சுக்க விடாமல் சுற்றி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நம்ம பாருக்கும் கமருதீனுக்கும் நாளைக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வச்சு செய்வாங்க நினைக்கிறேன். கமருதீனுக்கும் அதிகமாக வரல, பாருக்கு தான் லைட்டாக வந்தது. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்புக்கு வருமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது மெயின் வைல்ட் கார்டு ரவுண்டு, அந்த ரவுண்டு நாளைக்கு என்ட்ரி ஆகுறாங்க. அதனால தான் இன்றைக்கி எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன டபுள் எவிக்ஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா அரோரா தான் வெளில போக வேண்டியது. ஆனால் அவங்க ஏன் எல்லா வாரமும் பிக் பாஸ் ஏன் அவங்கள காப்பாற்றுதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்குது. பட்டு இருந்தாலும் இதெல்லாம் அநியாயம். நீங்கள் டபுள் எவிக்ஷன் பண்ணியிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அரோரா வெளில போயிருக்கணும். அரோரா உள்ளே இருக்கிறதும் நல்லா இல்லை. ரெண்டாவது மிரட்டல் விடுற மாதிரி நம்ம எஃப்ஜே தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நீ யாரையாவது வெட்டிடுவேன், கொன்னுருவேன், அப்படியா இப்படியா, நான் யார் தெரியுமா, நான் வெளில எப்படியா பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினேன்னா நீயே வெளில போயிரு, நாங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாரு. நான் மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா, உள்ளே இருக்க எல்லாருமே வெளியே அனுப்பிச்சிட்டு புது கண்டென்ஸாக வைல்ட் கார்டாக திருப்பி முதல்ல இருந்து கூட ஆரம்பிங்களேன், எங்களுக்கு அது எந்த பிரச்சனையுமே இல்லையே, அதையே செய்யலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கே டபுள் எவிக்ஷன் வச்சுருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் வைக்கலை.
கண்டிப்பாக ஒயில்ட் கார்டில் வரவங்க தான் டைட்டில் வின்னர் நினைக்கிறேன். உள்ளே இருக்க எல்லா டிக்கெட்டும் டோட்டலி வேஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் ஒயில்ட் கார்ட்லேயும் டோட்டல் வேஸ்ட்டான டிக்கெட்டை உள்ளே அனுப்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக நான்லாம் பிக் பாஸ் இழுத்து மூடிடுங்க, சீல் வச்சுருங்க, எதுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லணுன்னு தான் தோணும். ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்ல ரவுண்டு வருதான்னு. உள்ளே அப்படி ஒயில்ட் கார்டில் யாரெல்லாம் வர்றாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.